நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க, உங்க அம்மா விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. அது ஏற்கனவே முடிய போற விஷயம் தானே. அப்படி இல்ல, இப்ப ரூம்குள்ளே போக முடியாத அளவுக்கு பண்றாங்க. படுத்த படுக்கையே சில சமயம் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அததான் நானும் கேக்குறேன். நம்மள வேணும்னே பழி வாங்குற மாதிரி தான் ரூம் ஃபுல்லா நாசமாக்குறாங்க. அப்ப நீ ஒரு பாத்திரத்தை வை. என்னால முடியாது டாய்லெட் எல்லாம் எடுக்கிறதுக்கு. எடுக்கவா சொன்ன? பாத்திரம் மட்டும் தானே வைக்க சொன்ன. அப்ப வேலைக்கு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்றதுக்கு நீங்க வருவீங்களா? நீ இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? என் வேலையை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் இங்க நின்னு அம்மாவை பாத்துக்கிட்டுமா? உங்க அம்மாவை எங்கேயாவது மாத்தி விடுங்க. மாத்தி விடவா? எங்க? இந்த மாதிரி வயசானவங்கள நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு இடம் இருக்கும் இல்லங்க. ஊர்க்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு முடிவே பண்ணிட்டியா? இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அம்மாவை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல விட சொல்ற? அனாதை ஆசிரமத்துல விட சொல்லல, உங்க அம்மாவை பாத்துக்கிற இடத்துக்கு காசு கொடுத்துருங்க. அதெல்லாம் நடக்காதுமா. அவங்கள பாத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க. என்னால உள்ளேயே போக முடியலங்க. ஹால்குள்ள போனாலே கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. புது ஆளுங்க யாராவது வந்தா ஓடி போயிடுவாங்க. நான் போய் ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வரேன். அது அந்த ரூம் ஃபுல்லா அடிச்சு விடு. எங்க பாருங்க, இனிமே என்னால பண்ண முடியாது. அப்படின்னா ஒரு ஹோம் நர்ஸ் வச்சிடலாம். சும்மா எப்படி வைக்க முடியும்? சம்பளம் கொடுக்கணும்ல. சம்பளம் கொடுக்காம யாரா வந்து வேலை செய்வாங்களா? அனில் அக்காவை பாத்துக்க சொல்லுங்க. இப்ப ஏதோ சின்ன சம்பளத்துக்காக தானே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க. அதுல பாதி வேணா நம்ம கொடுக்கலாம். அப்ப மீதி மருமகளா அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஒரு ரூபா கூட வாடகை தராம தானே அவங்க தங்கிட்டு இருக்காங்க. அந்த கணக்குல வேணா கழிச்சுக்க சொல்லுங்க. இல்ல, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம கையை கட்டி ஒதுங்கி நின்னுட்டு அனில நீ இதை செய்ய சொன்னா நல்லாவா இருக்கும்? நான் குழந்தைய பாத்துக்கணும் இல்லங்க. அதோட சேர்த்து அத்தையை என்னால பாத்துக்க முடியலங்க. அக்காவும் வேணா பாத்துக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது அத்தையை கொண்டு போய் விடுங்க. நாலு போக போக நம்மள பழி வாங்குற மாதிரி அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதுக்கு மேல என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க? என்னால முடியாது, அதான் நான் சொல்லிட்டேன்ல. இதுக்கு நீங்க ஒரு முடிவு மட்டும் கட்டல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் போறதும் போகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆஷா, அது ஐயோ. அனிலா, என்ன பண்ற? என்ன? அம்மா விஷயத்துல ஏதாவது ஒன்று பண்ணணுமேடி. என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்படியே எங்களை டார்ச்சர் பண்ணி ஆகணும்னு உங்க அம்மா முடிவு பண்ண நான் என்ன பண்ண முடியும்? காசு பணம் இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது கூட்டு போய் காட்டியிருக்கலாம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா விஷயத்துல உங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா என்ன? ஒன்றும் செய்யலைனாலும் எல்லா விஷயத்துலயும் நம்ம பொறுப்பா நடந்துக்கிற மாதிரி பாக்குறவங்களுக்கு தோணணும்ல. அப்படி மத்தவங்களுக்காகலாம் எதுவும் செய்ய வேண்டாம். பேசாம அம்மாவை கூட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா என்ன? அதுக்கு ஒரு ஆட்டோக்கு கொடுக்கற காசாவது உங்க கையில இருக்கா? அது கூட உங்ககிட்ட பணம் இல்லையா என்ன? நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசு, அது நம்ம செலவுக்கு மட்டும்தான். ஏய் நில்லு. நாம இங்கிருந்து எப்படியாவது அம்மாவை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டா போதும். மத்த விஷயங்களை நம்ம சுமேஷை பாத்துக்க சொல்லுவோம். ஆஷாவும் சுமேஷும் சேர்ந்து தானே உங்க அம்மாவோட சொத்தெல்லாம் அபகரிச்சு வச்சிருக்காங்க. அவங்களே பாக்கட்டும். அவங்க பாக்குறது ஓகே தான், இருந்தாலும் எனக்கு அம்மா இல்ல, நாமளும் பாக்கணும்ல. ஷோ, மனசாட்சின்ற பேர்ல 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ரூமை நான் கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். மத்தபடி அவங்க கூடவே இருந்து கவனிக்கலாம் என்னால முடியாதுப்பா. அதெல்லாம் செய்ய நான் இங்கே இருந்தேன்னா இருக்கிற வேலையும் கைவிட்டு போயிடும். நம்ம பட்னியா கிடந்து சாக வேண்டியதான். வேலையை விட்டுறாத. அம்மாவை நம்ம கவனிக்கலங்கிற கம்ப்ளைண்ட் எங்கேயும் வந்துடக்கூடாது பாரு. அதுக்கு நம்ம கிட்ட யாரு கம்ப்ளைண்ட் பண்ண போறா? இந்த வீட்ல அகதிகள் மாதிரி தானே நாமளே வாழ்ந்துட்டு இருக்கோம். அத்தையோட விஷயத்த ஆஷாவே பாக்கட்டும். ஏண்டி, பாக்கணும்னு சொல்றது ஈஸி, ஆனா பாக்கணும்ல. அம்மா விஷயத்துல எந்த குறையும் வராம பாத்துக்கணும்னு சொன்னா அவ கேப்பாளா? அது கேப்பாளான்னு கேட்டா வேற யாரு வந்து செய்வாங்க? சுமேஷோட பேச்சுக்கெல்லாம் அவ அடங்கவே மாட்டா. அப்புறம் இதை பத்தியெல்லாம் அவன் பேசவும் மாட்டான். ஒண்ணு பண்ணலாமா? ஒருவேளை பாலா செய்ய சொன்னா அவ செய்வாளா? சொந்த புருஷன் சொன்னா கேட்காதவ பாலா சொன்னா எப்படி கேப்பா? தண்டனை காலம் முடிஞ்சு வேணும் எந்த நிமிஷம் வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலான்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆஷா பயப்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வேணுவோட தண்டனை இன்னும் முடியலையே. அடியே, தண்டனை முடிய வேண்டாம், பரவாயில்ல வரலாம்ல. அப்படி ஒரு வேலை அவன் வரலனாலும் இப்ப வந்துருவான்னு சொல்லி மிரட்டி அவங்ககிட்ட வேலை வாங்கலாம். பெத்தவங்க சப்போர்ட் பண்றதால ஆஷா இப்ப யாருக்குமே பயப்பட மாட்டா. அதுவும் சரிதான்.
கையில அளவுக்கு மீறி பணம் வச்சிருந்தா பயங்கரமான தைரியம் வந்துடும். யாருக்கு வேணாலும் நம்ம சவால் விடலாம். அப்போ முதல்ல 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாருங்க. ஏய் இங்க பாரு, பல வருஷமா அதுக்கான வழியை தேடி தான் நான் பயங்கரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கிடைக்கலையே. எப்படி வேலை செய்யாம இருக்கணும்னு தானே நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. அடியே சும்மா ஒரு வேலையை செய்ய முடியுமாடி? என்னோட ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்ல. யானையை பிடிச்சி மாட்டு தொழுவத்தில் கட்ட முடியுமா? எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட இங்க யாருமே இல்லையாடி? கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியை வத்திரும் போல இருக்கு. என்ன இப்படி டார்ச்சர் பண்ற நீங்களாம் ஒரு நாளும் நல்லா இருக்க மாட்டீங்க. கேட்டல, நம்மள தான் சொல்றாங்க. உங்க அம்மா சாபம் கிடைக்காதது ஒண்ணுதான் குறை. ஆனா அது என்ன பாதிக்காது. ஏன் அப்படி? என் கையை விட்டு போறதுக்கு என்ன இருக்கு? என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. எதுக்கு ஒரு எட்டு நீ போய் பாருடி. ஆஷா போய் பார்க்கட்டும். ஓ, அந்த பாலாவாவது இருந்தா அவகிட்ட சொல்லி இதெல்லாம் செய்ய வச்சிருக்கலாம். அப்ப போய் கூட்டிட்டு வாங்க. இப்படி பேச வைக்கமா இல்ல உங்களுக்கு? 2 குழந்தைய பெத்துக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க யாராவது இங்க இருந்து போய் பாத்தீங்களா? நம்ம தான் போறோம்ல. அதனால அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதை நினைச்சு நாம ஏன் கவலைப்படணும்? வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாம். இந்த சனிக்கிழமைக்கு அப்புறமா நம்ம போய் பாலாவை பார்த்துட்டு வந்துருவோம். அவளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி ஒரு நாளாவது இங்க வர வச்சிருவோம். பாலா வந்து சொன்னா கண்டிப்பா ஆஷா ஒத்துக்குவான்னு தான் தோணுது. அப்படி இல்லைன்னாலும் கண்டிப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு அவ உதவி செய்வா. பாலா வரவே மாட்டா. நம்ம எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்டி. தேவையில்லாம இந்த ஆஷா கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவ வாயில வாங்கி கட்டிக்கிறதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. எதுக்கு நம்ம பாலா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். என்ன சொல்ற? அடியே அனிலா, அடியே ஆஷா, அவங்க தான் கத்துறாங்கல்ல, போய் என்னன்னு பாரு. எங்கடி போய் தொலைஞ்சீங்க? யாராவது ஒருத்தையாவது வாங்குனீங்க? அம்மா சொல்றதை கேட்கறதுக்கு பசங்க நாங்களாவது இருக்கோம். எனக்கெல்லாம் வயசாச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. ஐயோ கடவுளே, வலி தாங்க முடியலையே. ஐயோ, என் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கே. என்னை யாராவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. பெத்த தாயை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. கர்நாக பாம்பு தான் வந்து புடுங்கும். ஐயோ கடவுளே, ஐயோ. பேசாம வாயை முட்டு படுங்கறியா? டேய் சுமேஷ், என்னால இந்த வலியை தாங்கிக்கவே முடியலடா. போய் வைத்தியரை கூட்டிட்டு வா, இல்லைன்னா என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துரு. அம்மா, உங்க நடிப்புலாம் இங்க வேண்டாம். பேசாம வாயை முட்டு படுங்க. என்னால வலி தாங்க முடியலடா, அதான்டா சொல்றேன். அம்மா, நான் காலையில இருந்து அலைஞ்சு திரிஞ்சு வந்து டயர்ட்ல படுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரமாவது தூங்கணும். என் வேதனை என்ன யாருக்கிட்ட சொல்றது? ஐயோ தாங்க முடியலையே. அம்மா, இதெல்லாம் நீங்க வேணும்னு பண்றீங்க. இங்க படுத்துக்கிட்டு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கட்டலோட சேர்த்து தூக்கிட்டு போய் கார்டன்ல போட்டுருவேன். அப்படி நான் எதுவும் பண்ண வேணானா அமைதியா படுங்க. படுத்த படுக்கையா கடந்து இடுப்பெலுமே முறிஞ்சு போச்சு போல இருக்கு. டேய், என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டுறா. டேய், என்னால அந்த அளவுக்கு முடியலடா. ரொம்ப வயசாயிடுச்சுல்ல, இனிமேல் எல்லா வழியும் தாங்கி தான் ஆகணும். வாழ்நாள் முடிகிற வரைக்கும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க முடியும்னு நினைக்காத. இங்க பாரு, நான் சொன்னதை கேட்டல. இனிமே இந்த ரூம்ல இருந்து சத்தமே வரக்கூடாது. இன்னொரு வாட்டி சத்தம் போட்ட நைட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கிட்டு போய் வெளியில போட்டுருவேன். புரியுதா? ஐயோ கடவுளே, எனக்கு சாகறதுக்கு பயந்தா. என்னால இந்த நரக வேதனையை தாங்க முடியல. என்னை கூட்டிட்டு போயிடு. இன்னும் ஒரு ஸ்டீல் வளையல் வாங்கணும். யாராவது சண்டைக்கு வந்து அவங்க மூக்கு மேலே 4 குத்து விட்டுறலாம். வா. இவனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதா கூட்டிட்டு வந்தேன். ஜித்துமா, இப்படி வா வா. நீ பிரில்லியண்டான பையன் தானே? ஆமா, அகிலா எங்க? அவ உள்ளதா இருக்கா. அகிலா, அகிலா, இது யாருன்னு தெரியுதா? ஜித்து அண்ணா தானே? டியூஷனுக்கு வரேன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஜித்து, இவதான் அகிலா. ஒரு ஹாய் சொல்லுப்பா. அவளுக்கு கைய கொடு. பொண்ணுங்களை விட இவன் ரொம்ப வெக்கப்படுவான். ஹாய் ஹாய். டேய் வேணு, இவன் எப்பவுமே இப்படிதான். குறும்புத்தனம் ரொம்ப அதிகம் டி.
சித்து நீ இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்க சரியா? நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஐயோ டேய் வினு, நீ ஏன்டா இப்படி பண்ற? வழியில நின்னா வண்டி இடிக்கும். இங்கதான் நீ வண்டி ஓட்டுறதா? வெளியில போய் விளையாடு. அங்க நிறைய கொடி இருக்கு. அம்மா சொன்னது கேட்கல, முதல்ல வெளியே போ. நான் என் வண்டி இங்கதான் ஓட்டுவேன். வினு, இவங்க முன்னாடி நீ அடி வாங்க வேண்டாம்னு நினைச்சேனா சொல்றதை கேளு. அகிலா, நீ இவனை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போ. வா ஜித்து அண்ணா. வினு உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றான் போல இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இவனால வர பிரச்சனையை சால்வ் பண்றது தான் எனக்கு முக்கியமான வேலை. சூரஜ் என்ன பொண்ணு கல்யாணி கிட்டத்தட்ட அவளும் இதே மாதிரி தான் இருக்கா. கல்யாணின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு உன் குழந்தைய வளர்த்த அந்த பொண்ணு தான். அது ஏன்னா அவ அம்மா இல்லாம வளர்ந்தால. அப்படின்னா சமிலி? அப்ப அந்த விஷயம் உனக்கு தெரியாதா? 2வது குழந்தை டெலிவரி போகும்போது அவ தவறி விழுந்துட்டா. சூரஜ் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. குழந்தைய செத்துடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அம்மா இல்லாத குழந்தைங்கிறதுனால கல்யாணிக்கு ரொம்ப செல்லம் கொடுத்ததால என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற நிலைமைக்கு வந்து நிக்கிறா. கொஞ்ச நாளா கை நீட்டுற அளவுக்கு வந்துட்டா. அவளை இப்ப யார் பாத்துக்கிறாங்க? அதான் அம்மா இருக்காங்கல்ல, சூரஜனவும் இப்ப கூட இருந்து பாத்துக்கிறாரு. அவளுக்கு ஒரு கிரிமினல் மென்டாலிட்டி இருக்கு. அவளை கூட்டிக்கிட்டு அம்மாவும் சூரஜனனும் இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. சைக்காட்டிஸ்ட் கிட்ட காட்ட கல்யாணியை கூட்டிட்டு வந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர மாட்டோமா? அதுவும் இதுவும் ஒண்ணா? இப்போதைக்கு அப்படிதான் நினைக்கணும். இப்பவே வந்துட்டா ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணிடலாம். இனி வேற பேஷண்ட் யாரும் இல்லைல்ல? இல்ல டாக்டர். அப்ப நீ கிளம்புமா. ஓகே. காத்திருந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்ல டாக்டர். நானும் கல்லுவும் நிறைய விஷயங்கள் பேசணும். இவ்வளவு ஸ்மார்ட்டான குழந்தைய நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லை. இந்தாம்மா. தேங்க்ஸ் அங்கிள். பாப்பாவை கூட்டிட்டு போய் விசிட்டர்ஸ் ஹாலில் உட்காருங்க. நானும் சூரஜும் கொஞ்சம் விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்பா சீக்கிரம் வந்துருவார், சரியா? ஓகே. நீ சொன்னதை வச்சு நானும் கல்லும் சில விஷயங்களை பேசணும். அதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ உள்ள பேரண்ட்ஸ்ட உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஓவர் கேரிங், இல்லைன்னா கவனிக்காம இருந்துடுறது. இது ரெண்டுமே குழந்தையோட பர்சனாலிட்டியை பாதிக்கும். சமிலி இறந்ததுக்கு அப்புறம் நான் இவ்வளோ ரொம்ப கேர் பண்றேங்கிறது உண்மைதான். ஆனா ஏன் முன்னாடி எப்பயாவது தான் இந்த மாதிரி வயலண்டா மாறுறா இவ. உங்ககிட்ட மட்டும்தான் கல்யாணிக்கு பாசம் இருக்குது. மற்றவங்க எல்லாரையும் எதிரியாகவும் தொந்தரவு பண்ணுறவங்களாகவும் உபதேசம் பண்ணுறவங்களாம் தான் அவள் பார்க்குறா. இதனால விசித்திரமா ஏதாவது நடந்துப்பாங்களா என்ன? கான்டாக்ட் டிசார்டர்னு ஒரு பிரச்சனை கல்யாணிக்கு இருக்குது. அது வழக்கமாக யார்கிட்ட நிறையா இருக்குன்னா நிரந்தரமாக குடிக்கிறவங்கள்ட்டையும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற அப்பாவோட குழந்தைகள்டே தான் இருக்கும். நான் குடிக்கிறது இல்லையே. அது எனக்கு தெரியும். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை எழுந்துட்டு தனியாக நிற்கிறது, கடுமையான தண்டனைகள் கொடுக்குற அப்பா அம்மா கிட்ட வளர்கிற குழந்தைங்க, சின்ன வயசுலேயே அன்பும் பாசமும் கிடைக்காத குழந்தைங்க, அப்புறம் அப்பா அம்மா எப்பவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, வறுமை, இது எல்லாமே கான்டாக்ட் டிசார்டருக்கு காரணமாக இருக்கலாம். அம்மா இல்லாதது ஒரு பிரச்சனை தான் அவளுக்கு. இது கூட சரியாக படிக்கிறது இல்லை, கவனக்குறைவு இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், ஆனால் சில சமயத்தில் அவள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காளே. ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஒரு இடத்துல அடங்கி இருக்காத கேரக்டர். அதை சில பேரண்ட்ஸ் ஓவர் ஸ்மார்ட்னு தப்பாக நினச்சிக்குவாங்க. ஆனால் டாக்டர், இந்த கவுன்சிலிங்னால கல்யாணியோட இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சரி பண்ண முடியுமா? கவனக்குறைவும் திடீர்னு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற பிரச்சனையும் லைட்டாக சில மெடிசன்ஸ் கொடுத்து மாற்றிடலாம். அப்புறம் குழந்தைங்க செய்யக்கூடிய யோகாவையும் சொல்லிக் கொடுக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கேரக்டர் உள்ள குழந்தைங்கள மாற்றுறதுக்கு பேரண்ட்ஸுமே சில விஷயங்களை பண்ணி ஆகணும்.
அதுக்கு தான் பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. அதை கேட்குற குழந்தைங்க ஸ்கூல்லையும் போய் பேசுவாங்க. அதை கேட்குற மற்ற குழந்தைங்க அல்லது டீச்சர்ஸ் அவளை அல்லது அவனை மோசமான குழந்தைன்னு முத்திரை குத்தி வச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. அப்புறம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வேற யாரோ விசித்திரமான வித்தியாசமான விஷயங்களை பேசக்கூடாது. அதையும் கவனிச்சுக்கணும். டெய்லி ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள், அவள் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவள் சின்னதாக ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருந்தா இல்லாட்டி நல்லதுக்கான ஒரு அம்சமாவது இருந்தா மனசார அதை ஓப்பனாக பாராட்டுங்க. அதுக்கு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணாதானே? இதுதான் உங்கள் பிரச்சனையே, பொறுமை இல்லை. மற்றவங்களோட குழந்தைங்க என்ன பண்ணாலும் அதை தன்னோட குழந்தையும் செய்யணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. இந்த போட்டா போட்டி மனப்பான்மையே இருக்கக்கூடாது. அவங்க சைடில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட காய்ச்சி மூச்சுன்னு கத்தி சண்டை போடக்கூடாது. ரொம்ப பக்குவமாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும். கலைகள் சம்பந்தமான ஏதாவது திறமை இருந்ததுன்னா மனம் திறந்து அதை பாராட்டணும். நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். இல்லைன்னா அவளை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேனே. பல பேரண்ட்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. நீ அதுக்கு தீர்வு காண முன்னாடியே வந்துட்ட. இப்போவே இதை கவனிச்சாதான் பின்னாடி பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். இந்த பிரச்சனையை இப்போவே கவனித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா வாலிப வயசுக்கு வரும்போது ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ட்ரக்ஸ், வயலன்ஸ், செக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எதையும் யோசிக்காமல் கிளம்பிடுவாங்க. அதை வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிடும். இந்த பிரச்சனையை இப்பவே கண்டுபிடிச்சது ரொம்ப நல்லது. நீ தைரியமா இரு. நீ ஆசைப்படுற மாதிரியே கல்யாணியை நம்ம குணப்படுத்திடலாம். கடவுளே காப்பாத்துப்பா. ஐயோ, அடி அணிலே, ஆஷா, ஐயோ எனக்கு பசிக்குது. வாய்க்கு ருசி ஏதாவது கொண்டு வந்து தொலைங்க. என்ன பட்னி போட்டுட்டு நீங்களா வெட்டி முழுங்குறீங்களா? ஏதாவது கொண்டு வந்து தொலைடி. ஐயோ பயங்கரமான வாசனை வருதே. ஐயோ அடியா எனக்கு பசிக்குதுடி. ஆஷா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்து குடிடி. எவ்வளோ நேரமா அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. அதெல்லாம் வயிறு நிறைய கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பசிக்குது போல இருக்கு. நல்லா பசிக்கட்டும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதும். இல்லைன்னா ரூமையே நாசம் பண்ணிடுவாங்க. எழுந்து டாய்லெட் போக சொன்னா கூட போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இது மட்டும்தான். ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு வேளை சாப்பாடு. எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. எங்க அம்மா தினமும் 4 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. அதுக்கு என்ன பண்றது? இப்ப இருக்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே போதுங்க. ஆமா, சதீஷ் அண்ணா இங்க இல்லையா? சத்தமே காணோம். அது தெரிஞ்சுதானே உங்க அம்மா இப்ப கத்திட்டு இருக்காங்க. எங்க போயிட்டான்? 2 பேரும் சேர்ந்து பாலகாவை பார்க்க போயிருக்காங்க. இப்ப அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப மாசத்துக்கு ஒரு வாட்டி அங்கெல்லாம் போறாங்க. இவங்க அடிக்கடி போறது சரிப்பட்டு வராதே. நாம எதுவும் சொல்ல வேண்டாங்க. அவங்க இஷ்டப்படி எது வேணா செய்யட்டும். அது ஓகே தான். ஆனா இந்த வீட்டுல தங்கிக்கிட்டு எனக்கு எதிராக வேலை செஞ்சாங்கன்னா அது நடக்காது. உங்களை என்ன பண்ண முடியும்? வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவேன். பாலா தங்கிட்டு இருக்க வீட்டுல இன்னும் 2 பேர் தங்கறதுக்கு இடம் இருக்கும். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. நாம அவங்க சண்டை போட்டா மட்டும் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணா போதுங்க. வரட்டும் வரட்டும். எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பார்க்கலாம். அடியா ஆஷா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது தந்து தொலைடி. எனக்கு பசி தாங்கல. அடியா ஆஷா. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடியா ஆஷா. ஐயோ கடவுளே, நான் இந்த வீட்டில் எப்படி பட்டி கிடந்து செத்துருவேன் போல இருக்கு. என்னை ஏன் இப்படி விட்டு வச்சிருக்க? ஐயோ அட கடவுளே, எனக்கு பசி தாங்க முடியலையே கடவுளே. நடந்து போயானே, நல்லா ஸ்பீடா நடந்து போ. இந்த பக்கமா திரும்பியானே, சும்மா சும்மா கத்தாத.
யானை நடந்து போ. சீக்கிரமா போ யானை. நிக்காத யானை. நிக்காத யானை. சீக்கிரம் போ. போன்னு சொல்றல. நடந்து போன்னு சொல்றல. போதும் போதும், நீ முதல்ல கீழே இறங்கு. அட கொஞ்சம் இறங்கி வாப்பா. இறங்கு. பாரு பாலா, நீ வர்ற வரைக்கும் இவன் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும்னு நினைச்சேன். எப்படா இருந்துச்சு யானை விளையாட்டு? சூப்பர் பெரியப்பா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க இங்க வாங்க, நம்ம விளையாடலாம். வரலாம்ப்பா. ஆனா இப்பெல்லாம் யானைக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? சதீஷ் மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுமா. மாமா மட்டும் இல்லம்மா, நானும் கூட தான் வந்திருக்கேன். இந்தாங்க பெரியப்பா டீ. ஆஹா, நீ இவ்வளவு சீக்கிரம் டீ போட்டியா? அது நான் போடலங்க, அகிலா அவ கையில போட்டா. என்ன இவளா? என்ன, நான் டீ போட கூடாதா? எங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவ இப்படி எல்லாம் பண்றது. பிரமாதம். 10-12 வருஷம் கிச்சனை விட்டு வெளியே வராம என் பொண்டாட்டி வேலை செஞ்சும் கூட இவளுக்கு இந்த மாதிரி ஒரு டீ போட தெரியல. சூப்பரா கண்ணு. Thank you பெரியப்பா. டேய், உனக்கு இந்த மாதிரி வேற என்ன பண்ண தெரியும்? அவனுக்கு நல்லா சண்டை போட தெரியும். பால மாதிரி அவன் ரொம்ப பக்குவமா இருக்கான். அச்சு அசல் அவ அப்படியே பண்றான். அப்படியா? எனக்கு என்னமோ இவன் வேணுவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கான். அப்படித்தானே? சிறப்புடா. அது வந்து வேணு மாதிரி இருக்கலாம், ஆனா தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்த. பாலா, எல்லா விஷயத்தையும் நீயே எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கல்ல? பல வருஷமா அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. இப்போ எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆட்டோக்காரன் உதவி பண்றது இல்ல? இல்ல, இப்ப அவன் உதவியெல்லாம் தேவையில்லை தானே? சரி வாங்க, நம்ம உள்ள போய் உட்காரலாம். வாமா, வா. நீ வாடா செல்லம். நாம அடுத்த ஐட்டத்தை ஆரம்பிப்போம். தவளை மாதிரி தாவி காட்டட்டா? இதோ இப்படி உட்கார்ந்துக்கிட்டு. தவளை வேண்டாம், யானை வேணும். யானையா? பெரியப்பா, உங்க மேல ஏறி உட்காரும் போது ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்பவே நீ என் முதல் உட்கார்ந்து சவாரி பண்றியா? பின்ன என்ன பண்றது, நான் யானை பாகனாவே இருக்கேன் பெரியப்பா. அப்ப சுகமா உங்க மேல உட்காரல. உங்க அப்பா இருக்கானே, அவனே ஒரு வகையில யானை பாகம் தான். நீ வேற லெவல்டா கண்ணா. அப்ப யானையா மாறிடுங்க. அது இனிமே சரிப்பட்டு வராது. அப்ப பெரியப்பா உங்களோட பைக்ல உட்கார வைங்க. டேய், அது பைக் இல்லடா, புல்லட் புல்லட். நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அதுல எவ்வளவு சுத்தி இருக்கோம் தெரியுமா? நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவனாயிடு, அதுக்கப்புறமா நம்ம அதுல ரவுண்ட் போலாம். என்ன? நான் ஓட்டவா? ஆட, இது நல்லா இருக்கு. டேய், அது 3 வீல் சைக்கிள் கிடையாது, புல்லட்ரா, புல்லட்டு. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள புல்லட் ஓட்டோனா புல்லட். வா, நம்ம உள்ள போலாம். வா பெரியப்பா, நீங்க யானையா மாறுங்க. நான் யானை மேல உட்காரணும். ஆஹா, யானை குதிரையில இல்ல. டேய், சும்மா உட்காரணும். அப்படி யானையா வரலாம், மாறக்கூடாது. யானையா மாறுங்க பெரியப்பா. மாட்டேன். யானையா மாறுங்க. டேய், யானையா மாறுங்க. சரி சரி, ஓகேடா. டேய், நம்ம முதல்ல போய் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் விளையாடலாம். குனிஞ்சு நில்லுங்க பெரியப்பா. குனி யானை. என்னடா இவங்க அப்பனை மீறுவா போல் இருக்கே. இப்ப போகலாமா? நட. சும்மா சத்தம் போடாத யானை. சீக்கிரமா நடந்து போ யானை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.